எல்லாமே இப்படிதான் தினமும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் எங்களுடைய வாழ்க்கை போயிட்டு இருக்கும். இந்தா அப்படியே ஊத்து. ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ தான் பார்த்தீங்கன்னா எழுந்திரிச்சேன். காலையிலேயே பார்த்தீங்கன்னா கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஒரு நாள் கூட பார்த்தீங்கன்னா இவ்வளோ சீக்கிரம் நான் எழுந்திரிச்சதே கிடையாது. ஒரு 7 மணி அந்த மாதிரி ஆகிடும். இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திரிச்சேன்னா ஒரு மாதிரி அப்படியே அமைதியாக அந்த பறவைகள் கத்துற சவுண்டு எல்லாமே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்படியே நல்ல தூக்கம். பின்னாடி பாருங்க நம்ம காவலன் இருக்கான் பாருங்க. நீ எப்படியான்ட்டீங்க. அப்புறம் அம்மா இன்னைக்கு என்ன சமைக்க போறாங்கன்னு தெரியல, வந்ததும் கேட்போம். அந்தானு பாருங்க மாடு கட்டிட்டு இருக்காங்க. எங்கம்மா கட்டுற? பால் பீசிட்டியா? காலையில கொண்டு வந்து கட்டிட்ட? கொஞ்சம் வைக்க போடுறேங்கறியா? சரி, கொஞ்சமாக போடு. ஒரு பால் பீசிட்டு அப்புறம் வயலில் கட்டிக்கலாம். எப்போ போட்டாலும் சாப்பிட ரெடியாக இருக்கும் போல. இந்த மாடு சனையாக இருக்குது. இதனால் எப்போ கண்ணு போட போகுதுன்னு தெரியல. ஓடிட்டே இருக்கியா? எப்போ இந்த மாடு கண்ணு போடுன்னு தெரியல. ஏதோ கொண்டு வராங்களே அப்படின்னு சொல்லிட்டு தூரமாக ஓடிட்டுருக்கு இந்த மாடு. இது ரொம்ப சாஃப்டான மாடு தான் அது. இது ஒன்றும் இல்லை, நீ மேயர் வேலையை பார்க்கலாம் ஜாலியாக. இன்னைக்கு என்னம்மா சமைக்கிறேன்? நேற்று சந்தையில் காய் வாங்கிட்டு வந்தோம், என்ன குழம்பு வைக்கலாம் இன்னைக்கு? இங்கே பார்த்து பேசுமா. சந்தையில் காய் வாங்கிட்டு வந்தோம், என்ன குழம்பு வைக்கலாம்? என்ன குழம்பு வைக்கலாம் நீ தான் சொல்லணும், ஏன்ட்ட கேட்குற? கத்திரிக்காய் பீன்ஸ் இருக்குது, போட்டு வச்சிடலாமா? கேரட்டெல்லாம் இருக்குது. கத்திரிக்காய் பீன்ஸ் ஆனால் டெய்லியும் காய்கறியாக சாப்பிட்டு நமக்கே நாக்கு சேர்த்த மாதிரி ஆகிடுது. இருந்தாலும் வேறு வழி இல்லை, தினமும் காய்கறி தான் சாப்பிட்டாகணும். கத்திரிக்காய் பீன்ஸா? சரி, ஏதோ ஒன்று வை, உனக்கு தெரிஞ்சது வை, நான் என்ன பண்ணுறது? சரி, அதுக்கு முன்னாடி என்னென்ன வேலை இருக்குது இங்கே பார்த்து பேசலாம். அதுக்கு முன்னாடி என்ன வேலை இருக்குடா? ஆட்டுக்கெல்லாம் தீனி போடணும்டா, கொண்டு போய் காட்டில் கட்டி. ஆட்டுக்கு தீனி போடணும். சரி, ஒன்று பண்ணு, பால் நான் பேசிடுறேன், நீ இந்த வாசல்லாம் தெளிச்சு நீ வாசல் வேறு தெளிக்கணும், கோலம் போடணும். சரி, அப்போ இந்த வேலை நீ பார்த்துக்கோ, நான் வந்து பால் கறக்கிற வேலை நான் பார்த்துக்கிறேன். சரியா? சரி, ஓகே. பால் கறக்கிறது டைம் ஆச்சு. இப்போ அப்படியே மாட்டை இழுத்துட்டு போய் பால் கறக்க ரெடி பண்ணலாம். மாடும் பார்த்தீங்கன்னா இப்போ அப்படியே வேகமாக இழுக்குது. எதுக்கு? நம்மளை பால் கறப்பாங்க அப்படிங்கிறதுக்காக இல்லை, அங்கே தவிடு தீவனம்லாம் போட்டு வச்சுருக்கோம். அது போய் எப்போ சாப்பிட்லாம், எப்போ அவுத்துடுவாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்குது. அதுதான் இப்போ மும்முரமாக பார்க்குது. இப்போ அவுத்துட்டு போய் நம்ம தண்ணி காமிச்சிட்டு அப்படியே பால் பீசிடுவோம். பாருங்கள் எப்படி ஓடுன்னு பாருங்கள். அவ்வளோதான், எங்கே இருக்குன்னு இடம் அதுக்கு தெரியும், நேராக ஓடிவிடும். பார்த்தீங்களா, வேகமாக அங்கேருந்து ஓடி வந்து அது கரெக்டாக இங்கே 3 அண்ணா கூட இருக்கா. இதில் பார்த்தீங்கன்னா அது ஒரு அண்ணா கூட இதுதான் கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த அண்ணா கூட தான் தெரிஞ்சுட்டு இதில் மட்டும்தான் குடிக்கும். அதெல்லாம் போய் குடிக்காது. ஒருவேளை வயிறு ஃபுல்லாகிடுச்சு அப்படின்னா அப்படியே அதில் போய் அப்படியே லைட்டாக அப்படியே குடிக்கிற மாதிரி குடிக்கும், ஆனால் குடிக்காது. இதில் அதேமாதிரி தவிடு தீவனம் எது போடனாலும் கண்டுபிடிச்சிடும். தவிடு தீவனம் எது போடலாம் அப்படியே குடிக்காது, அப்படியே போய் நவுந்து நின்றுக்கும். கிட்டத்தட்ட ஒரு நிமிஷம் கூட ஆகலை. இங்கே பாருங்க, அப்படி அந்த தவிடு ஃபுல்லாக அப்படியே குடிச்சிருச்சு. இதில் என்னென்ன போடுறோன்னு பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு தவிடு, அப்புறம் இந்த வரத்தீவனம், அப்புறம் இந்த அரிசி மாவு, சோள மாவு இதெல்லாம் போடுவோம். அது போக கொஞ்சமாக உப்பு, இந்த மாதிரிலாம் மாட்டுக்கு நம்ம டேஸ்ட்டாக சாப்பிட்ற மாதிரி மாட்டுக்கும் நம்ம அப்படியே ரெடி பண்ணி கொடுத்துருவோம். அது நல்லா ஆரோக்கியமாக சாப்பிட்டு நல்லா நீட்டாக இருக்கும். உண்மை குறைத்த மாதிரி இருக்குதுடா, ஆனால் எல்லாத்தையும் நீந்து கொடுத்துடா. மேய்க்கிறது மட்டும் மேய மாட்டுக்குது, தவிட்டுலேயே வவுற வளர்த்துக்கிட்டு வாழலான்னு பார்க்குது. 3ஆவது அன்னைக்கு வந்துருச்சு. மேயறதுலாம் மேய மாட்டு வைக்க போட்ட திங்க மாட்டுது, தவிட்டை தின்னுட்டு இருக்கலான்னு பார்க்குது. அந்த மாட்டுக்கு போகிறதையும் சேர்த்து தின்னுப்பிட மாட்டுது. பா
எங்கம்மா அந்த உட்காரத்துக்கு எங்கம்மா கொடுவான். ஓ ஓ ஓ ஓ ஓ ஏய் பா ஓ ஓ ஓ உட்காரத்துக்கு எங்க? ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ மாட்டோட மடியெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணிட்டு அப்படியே பால் கறக்க ஆரம்பிச்சிடலாம். சுரப்பே விட மாட்டுது. தினமும் இதே மாதிரி தான் காலையிலையும் சாயந்தரம் பார்த்தீங்கன்னா பால் கறந்து கொண்டு போய் சொசைட்டியில் ஊற்றிட்டு வந்துடுவோம். எங்கள் மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக ஒரு லிட்டருக்கு ஒரு 41 ரூபா அந்த மாதிரி ரேட் போடுறாங்க. நீங்கள் சிட்டியில் எவ்வளோ கொடுத்து வாங்குறீங்கன்னு தெரியல. இப்போ நாங்கள் டெய்லியும் பார்த்தா இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக நாங்கள் மில்கெல்லாம் கறந்து கொண்டு போய் டோரில் சொசைட்டியில் ஊற்றுவோம். அது பெரிய 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 பால் பண்ணிக்கு போயிட்டு அங்கேருந்து உங்களுக்கு வரும் பால் எல்லாமே. நீங்கள் இந்த மாதிரி ஹெல்த்தியாக வாங்கி குடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ தினமும் பார்த்தீங்கன்னா கிராமத்தில் எங்களுடைய ரொட்டீன் இப்படி தான் இருக்கும். காலையில் சாயந்தரம் மாட்டை பால் கறக்கிறது, அதுக்கு நடுவில் அப்புறம் ஆடு மாடு எல்லாம் கவனிக்கிறது, பராமரிக்கிறது, தீவனம் போடுறது, இது எல்லாமே இப்படி தான் தினமும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் எங்களுடைய வாழ்க்கை போயிட்டுருக்கும். நீ மாடை கோஆப்ரேட் பண்ணுமா? பரவாயில்ல, வீடியோ எடுக்கிறாங்க போல, நம்மளும் போஸ்ட் கொடுப்போம். தான் பாட்டு பாடு இன்னைக்கு அமைதியாக இருக்குதுப்பா. அது இல்லை, இது இன்னைக்கு அமைதியாக இருக்குது. அமைதியாக அப்படியே ஜாலியாக ஏதாவது வீடியோ எடுக்கிறாங்களா, எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு பார்க்குது. இந்த பால் கறக்கிறது பார்த்தீங்கன்னா, நான்லாம் ஸ்டார்டிங்கில் எனக்கு அப்படியே இப்போ ஒரு 2 வருஷமாக தான் பால் கறக்கிறேன் நான். அதுக்கு மேலே அது வரைக்குமே எங்கள் அம்மா தான் கறப்பாங்க. ஸ்டார்டிங்லாம் பீசும்போது அப்படியே கையெல்லாம் இழுத்து பிடிக்கும், நரம்பெல்லாம் திருவிடாமல் அப்படியே பீசிட்டே இருந்து ரெகுலராக பீச அப்படியே பழகிடுச்சு எங்களுக்கு. அப்படியே இப்போலாம் 2-3 மாடாக இருந்தாலும் அசால்ட்டாக பீசிடலாம். ஆனால் ஸ்டார்டிங்கில் யாராவது புதுசாக பீசுங்க அப்படியே நரம்புலாம் இழுத்து பிடிக்கும், ஒன்றுமே பண்ண முடியாது, கையெல்லாம் வலிக்கும் பயங்கரமாக. அம்மா பால்கின் எடுத்துருவோம்மா. பால்கின் எடுத்துரும். இந்தா அப்படியே ஊற்று. அம்மா நல்லா ஃப்ரெஷ்ஷான பால் கறந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் பெண்டிங் இருக்குது, அப்படியே கறந்துருவோம். அப்படி தூரமாக வை. அவ்வளோதான், பார்த்தீங்கன்னா பால் கறந்தாச்சு. போதுமா டீக்கு? ஒரு 1/4 லிட்டர் வருமா? டீக்கு ஒரு 1/4 லிட்டர் எடுத்துக்கிட்டோம். மூடியங்க. ஓகே, அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா வேலைலாம் பாலெலாம் கறந்தாச்சு. இப்போ நான் அப்படியே சொசைட்டியில் ஊற்றிட்டு வந்துடுவோம். அம்மா அப்படியே குழம்பு ரெடி பண்ணிடுவாங்க. இன்றைக்கி காலையில் மட்டும் நம்மளுடைய வேலை இப்படி தான் இருக்கும். நீங்கள் வீடியோவில் பார்க்கறது நிறையா இருக்கும். நான் அது உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ஃப்ரிட்ஜு வந்ததுலேருந்து எங்கள் வீட்டில் இந்த காய்கறி முதற்கொண்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரிட்ஜில் தான் இருக்குது. அப்புறம் எங்கடா வைக்கிறது? இதுதான் பாதுகாப்பாக சேஃப்டியாக இருக்குது இடம். ஃப்ரிட்ஜில் என்னென்ன வைப்பாங்க, காய்கறி இதுதான் வைப்பாங்க. ஆனால் எங்கள் வீட்டிலலாம் வேறு மாதிரி நடக்கும். அதில் இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு தனியாக எடுத்து போடுறேன். எடுத்துட்டியா? நீங்கள் 2 பேர்த்துக்கு 2 டம்ளர் அரிசிங்க. ஏதோ 2 வேலைக்கு சாப்பிட்டு 3ஆவது வேலைக்கு ஏதாவது தோசை கேச நைட்டுக்கு ஊற்றிக்கும். எங்கள் 2 பேர்த்துக்கு பார்த்தீங்களா இவ்வளோதான் அரிசி போடுவோம். இதுவே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மதியம் வரைக்கும், அதாவது 2 வேலைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த இதில் நாங்கள் 2 பேருமே 2 வேலைக்கு சாப்பிட்டுக்குவோம். அப்புறம் நைட்டுக்கு பார்த்தீங்கன்னா தோசை அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஏதாவது அந்த மாதிரி தோசை சப்பாத்தி இந்த மாதிரி எதாவது செஞ்சுக்குவோம். இப்போ பார்த்தீங்கன்னா அம்மா பின்னாடி வாசல் தெளித்து அப்படியே கூட்டிகிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா தினமும் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம பாரம்பரியமான விஷயம்தான். பார்த்தீங்கன்னா அதாவது இப்போ கிராமத்தில் இருக்கவங்களாம் பார்த்தீங்கன்னா சும்மாவே இருக்க மாட்டாங்க. இந்த கட்டுத்தரையை பொறுத்த வரைக்கும் அவங்க அப்படியே நீட்டாக அழகாக வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. நானும் காலைல எழுந்துச்சுன்னா எங்கள் அம்மா பார்ப்பேன், இந்த மாதிரி சாணம்லாம் தெளித்து விட்டு கோலம்லாம் போட்டு சூப்பராக நீட்டாக வச்சுக்குவாங்க. தினமும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கும். ஏன்னா எல்லார் வீட்லேயும் அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. இப்போ பாருங்கள், கோலம் ஒன்று போடுவாங்க, அதை காமிக்கிறேன் பாருங்கள். சின்னதாக தான் இருக்கும், ஆனால் நல்லாயிருக்கும். அதுக்குதான்
கொஞ்சம் வணங்கட்டுமே. சின்ன குழம்பா போடுறியா பெரிய குழம்பா போடுறியா? என்ன பெரிய குழம்பாய போடுறோம், சின்னதாக போட்டுருவோமே. இது நாய் பறிச்சு 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 வைக்கிதுடா அப்பா சாமி, என்னால் முடியலடாப்பா. ஏன்னா இதே மாதிரியே தினமும் இதுக்கு என்ன பறிக்காத அளவுக்கு ஒரு சாக்கு போட்டுருண்டா மேலே. நல்ல ஐடியாவா? நல்ல ஐடியா தான். இப்படி இப்போ பறிக்காதா? இப்போ பறிக்காது, இது என்னமோ சாக்கு இருக்குன்னு பறிக்காது. இப்போதான் அது மேலே குழுக்குள்னு வந்து படுத்துருக்கு. அது படுக்காது, படுத்துருந்தா போயிட்டு போகுது, பறிக்காத இருந்தால் சரி. சின்னதாக ஒரு கோலம் அழகாக போடுவோம்பா. புள்ளி வச்ச கோலம் இல்லையா? புள்ளி வச்சுலாம் நேராகும், சின்னதாக போட்டுக்குவோம், போதும் போ. பூ மாதிரி தெரியுது, பார்க்கும்போது இது பூன்னு தான் தெரியுது. அப்புறம் எப்படி பூ தானே அது? தாமரை பூவோட சேர்ந்தது. போடு போடு. பாருங்க கோலம் சூப்பராக வந்துகிட்டு இருக்கு. ரங்கோலிலாம் போட தெரியாதாம்மா? ரங்கோலிலாம் அதை பார்த்து போடணும், அதெல்லாம் நேரம் ஆகும். போட தெரியாதுன்றது இப்படி கூட சொல்லாமா? பரவாயில்ல. கோலத்தை முடிக்க போகிறேன்னு சொல்லவே இல்லை. போடு, அவ்வளோதானா? இங்கே மஞ்சள்லாம் அது இதுன்னு போட்டு டெக்கரேட் பண்ணுவீங்க ஏதோ? பண்ணுவோம். போடு. பார்த்தீங்களா, சின்னதாக இருந்தாலும் நல்லா இருக்கு. சிகப்பு பாறை வண்டியில் இருக்க எடுத்துடா. சிகப்பா? வண்டியில் குங்குமம் இருக்கு, எடுக்க போகிறேன். இந்தாம்மா கொட்டு. ஒரு நாளைக்கு ஒரு பாக்கெட் வேணும் மாட்டேன். என்ன பண்ணுறது? அவ்வளோதான், கோலம் போட்டாச்சு. காயெல்லாம் வணக்கி விட்டு குழம்பு கூட்டி வச்சாச்சு, கொதிச்சு வந்தால் குழம்பு ரெடி. குழம்பு ரெடி ஆயிடுச்சு, எல்லாரும் வாங்க சாப்பிடலாம்.